ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேப்ரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் சிஸ்டருக்கு வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன். இது வந்து ஃப்ராக் பேட்டர்னில் இருக்குது. அவங்களே வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, சாக்ஸும் கொடுத்துட்டாங்க, மெட்டீரியலும் கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் தான் நம்ம வந்து நம்ம சைஸுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து காலருக்கு வந்து அம்மா கட் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ். இப்போ இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ராக்குக்கு கீழே வந்து ஒரு 2 லைன் வரும். இது வந்து ஹேண்டு. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பட்டன் வைப்போம்ல, அதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேக் பீஸ். இது வந்து 2 செட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம நாட்டு கட்டுவோம்ல, அதுக்கு இது வந்து பாக்கெட் நம்ம ரைட்டில் கொடுப்போம்ல, அது இது வந்து நம்மளுக்கு ஃப்ராக் வரும். 2 இது எங்கள் அம்மா கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம வந்து பின்னாடி நாட் கட்டுவோம்ல, அதுக்கு நம்ம வந்து அதை வந்து டேர்ன் பண்ணிடலாம். நம்ம முதல்ல தையல் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிடணும். அதை நம்ம இப்போ வந்து டேர்ன் மட்டும்தான் பண்ணணும். இப்போ அதுக்குன்னு ஒரு நீடல் இருக்குல்ல, அந்த நீடல் வச்சு தான் நம்ம வந்து இப்போ டேர்ன் பண்ண போகிறோம். நாங்கள் முதல்ல வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இதில் கொடுத்தோம்ல, அந்த இதில் நம்ம கொடுத்து பார்த்தா எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹார்டான கிளாத்துனால வரல. அதனால நாங்கள் வந்து அந்த சைடில் இருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அங்கே குத்த ஆரம்பித்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம அங்கே வந்து ஒரு ஊக்கு இருக்கும். அந்த ஊக்கில் நம்ம வந்து மாட்டிட்டு நம்ம அதை எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த நாட் வந்து டர்ன் ஆயிரும். இப்போ எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் அந்த ஊக்கு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அந்த நாட் வந்து நம்ம டர்ன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இதே இது நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம். இந்த நீடில் வந்து நம்மளுக்கு எல்லா டெய்லர் ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் இது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்கர்ட்டுக்கு என் சிஸ்டரோட ஹிப் சைஸ் வந்து 28, பேக் சைடில் 14, ஃப்ரண்ட்டில் 14, அந்த இதில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து இங்கே வந்து 3 இன்ச் நம்ம வந்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து அந்த ப்ளீட்லாம் எடுத்து வச்சு நாங்கள் வந்து ஸ்டிச்செலாம் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 3 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அர்காட் வந்து நான் இப்போ காமிப்பேன் பாருங்கள். இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் 3 இன்ச்சும் லெஃப்ட் சைடில் 3 இன்ச்சும் மார்க் பண்ணியிருப்போம். டோட்டலாக 6 இன்ச் வருது. அந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம பாக்கெட் வச்சிடலாம். மெயின் பீஸ் கீழேயும் பாக்கெட் பீஸ் மேலேயும் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பாக்கெட் வந்து என் சிஸ்டருக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் நாங்கள் வைக்கிறோம். பசங்க வந்து அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளோட இஷ்டம், நம்ம எங்கே வேணால் வைக்கலாம். இப்போ இந்த மார்க்கு வந்து நம்ம ஹேண்ட் உள்ளே விடுவோம்ல, அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம். பட் ஆனால் இது வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டிச் தான் வரும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே வந்து நல்லா தையல் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துடலாம். நாங்கள் வந்து இப்போ நல்ல பக்கத்தில் நாங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்ல, இல்லைனா நம்ம வந்து மறந்துடுவோம். நம்ம அது நல்ல பக்கமாக இல்லையே நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால நாங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கோம். அதே இது நீங்களும் பண்ணுங்கள். இப்போ எங்கள் அம்மா எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துலையே வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நல்ல பக்கத்தில் நாங்கள் டிக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை இன்னொரு பீஸை வந்து நம்ம மடித்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சைட்லேருந்து எடுத்து நம்ம வந்து மெயின் பீஸை மேலேயும் பாக்கெட் பீஸை கீழே நம்ம வந்து இப்போ வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹிப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த சுற்றளவு வந்து இருக்குல்ல, அதை நம்ம அந்த ஃபஸ்ட் எண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அதே இது நம்ம லாஸ்ட் எண்டில் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து மெயின் பீஸை மேலேயும் பாக்கெட் பீஸை கீழே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே இது நம்ம வந்து ஃபுல்லாக எங்கே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும்.
எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பாக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு தையல் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் அந்த தையல் இருக்குல்ல அது வந்து நம்மளுக்கு வந்து பிரியாது த்ரெட்டு. இப்போ நம்ம வந்து எங்கே நம்ம அந்த கேப் இருக்குன்னா அந்த கேப்பை விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அங்கே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இது வந்து நல்ல பக்கம் கிடையாது. நல்ல பக்கம்னா நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அது மேலே நம்ம வந்து டபுள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த இப்போ லெட்டர்ஸ் அதில் எழுதியிருக்குல்ல அது வந்து உள்ளே போய் நம்மளுக்கு வந்து பாக்கெட் வந்து அழகாக இருக்கும். அந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வெளில தெரியாது. இப்போ அதே இது நம்ம டேர்ன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டிச்சு நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பாக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து டேர்ன் பண்ணி காமிப்போம் பாருங்கள். என் சிஸ்டர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால நாங்கள் வந்து ஃப்ராக் பேட்டர்னில் வரும். நான் இப்போ 8th எனக்கு வந்து பேண்ட்டு ஷர்ட் அந்த மாதிரி எங்களுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ அங்கே சைடில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் இருக்கிறதுனால இப்போ நம்ம பென்சில் எரேசர் ஏதாச்சும் வச்சோன்னா அந்த ஓட்டை வெளியே நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துடும். நம்மளுக்கு தெரியாது. அதனால அங்கேயே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நமக்கு வந்து நீட்டாக அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஒரு 1 inch நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஹேண்ட் உள்ளே விடுவோம்ல அதுக்கு நம்ம வந்து 5 அதுக்கப்புறம் 1 inch நம்ம விட்டுட்டோமா அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 inch நம்ம விட்டுட்டு அதுக்கு அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேண்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வெட்டுக்கலாம். எங்கள் அம்மா அங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கே மார்க் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டாங்க. அதை நம்ம வந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதே இதுவும் நம்ம வந்து டபுள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அங்கே உங்களுக்கு ஒரு கேப் தெரியுதுல்ல அந்த கேப்பை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே இது நம்ம டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்டிச் வந்துடும். கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம எங்கே வரைக்கும் மார்க் பண்ணோமோ அந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து இப்போ டபுள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து பாக்கெட் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ அங்கே ஒரு கேப் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல அந்த கேப்பில் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாக்கெட் வந்து ஃபைனல் லுக் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹேண்டும் உள்ளே போகும். என் சிஸ்டருக்கு வந்து நாங்கள் வந்து பாக்கெட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள் பாக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டன் வைப்போம்ல அதுக்கு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஃப்ராக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பட்டன் வைப்போம்ல அந்த இடத்துல நம்ம இப்போ போகலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டன் வைப்போம்ல அதுக்கு நம்ம பட்டன் வைக்கிறது வந்து அந்த பீஸ் வந்து உள்ளே போயிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம அந்த பட்டன் வைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 1 inch நம்ம வந்து கேப் விடுறதுக்கு அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அங்கே வந்து ஒரு மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து டர்ன் மட்டும் பண்ணணும்.
இங்கே தான் நம்மளுக்கு வந்து பட்டன் வரும். ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கணும், பேக்கும் கரெக்டாக இருக்கணும், அந்த ஒரே இது இருக்கணும். மேலே மட்டும் நாங்கள் வந்து அதை மடித்து அடிக்கணும், மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்துடுறதுனால. இப்போ அது அந்த ஒரு வி மாதிரி தெரியுது, அந்த இடத்துல தான் நம்ம இப்போ எங்கள் அம்மா டேர்ன் பண்ணுவாங்க பாருங்கள். இங்கே தான் வந்து நம்ம வந்து மேலே பட்டன், அதுக்கு மேலே வந்து காலர் வரும். காலர் வைக்கிறது மட்டும் நாங்கள் எடுக்கலை, சாரி. இங்கே தான் நம்மளுக்கு வந்து பட்டன் வரும். நம்மளுக்கு வந்து இப்போ சூப்பராக நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் முடிச்சாச்சு. பட்டன் இது காலர் வைக்கிறது மட்டும் எடுக்கலை. இப்போ நம்ம வந்து ஹேண்டில் நமக்கு போயிடலாம். ஹேண்டில் நாங்கள் வந்து அதை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பஃப் வைக்கிறது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பஃப் வைக்கிறது நம்ம கரெக்டாக அந்த வந்து மெயின் சென்டர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 3 or 4 ஃபோல்டு பண்ணணும். மேலே நம்ம வந்து பஃப் வச்சுருக்கோம்ல, அதே இது கீழே ஸ்ட்ரெயிட்டாக, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து கீழே ஒரு பஃப் வைக்கணும். அவங்க பிக்சர் வந்து என்ன மாடலில் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மாடலில் எங்கள் அம்மாவும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு 1 inch 1/4 inch நம்ம வந்து ப்ளூ கலர் வைக்கணும். எங்கள் அம்மா எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து மடக்கி நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதுக்கும் நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சு பண்ணணும். நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மடித்து அடிக்கணும். நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை மடித்து அடிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அது அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மடிச்சுட்டு நம்ம வந்து அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும். எங்களுக்கு வந்து ஒரு 1/4 inch மட்டும் போதுனால நாங்கள் வந்து அவ்வளோ மட்டும் மடிச்சுட்டு நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக என் சிஸ்டரோட ஃபோட்டோ இருக்குது, யூனிஃபார்ம் போட்டு ஒரு பிக்சர் இருக்குது, அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் அம்மா வந்து இது வந்து 3 hours முடிச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் அடுத்த நாள் வந்து ஊருக்கு போகிறதுனால அவசரமாக வந்து ஸ்டிச் பண்ணாங்க. நம்ம இதுக்கு வந்து ஓவர்லாக் வந்து போட்டுட்டணும். இப்போ நம்ம ஹேண்டு முடிச்சாச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண தெரியாது. பட் ஆனால் வந்து போன வருஷம் தான் எங்கள் அம்மா வந்து அந்த பிக்சர் பார்த்துட்டு எங்கள் அம்மா லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எங்கள் அம்மா வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வரும். இதுதான் என் சிஸ்டரோட ஃபோட்டோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.